ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் ஃபேவரட்டான எக் மேக்ரோனி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறதை வச்சே ரொம்ப அருமையாக செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண ப்ளீஸ் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் சூடாயிடுச்சு. இந்த பபுள் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் 1.5 கப் அளவுக்கு நான் மேக்ரோனியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வருது. நான் வந்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், சைஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் அளவு மேலே பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பச்சை தண்ணி ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மேக்ரோனிக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் இந்த மேக்ரோனி பாஸ்தா செய்கிறேன். முட்டை போட்டு செய்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. வெங்காயம் இந்தளவு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இதுக்கு ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேணாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன தக்காளி 1 சேர்த்துருக்கேன். தக்காளி நீங்கள் பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரமே மசிஞ்சிரும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் மேக்ரோனியை கூட நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு தீயை வந்து குறைச்சிருங்க. மசாலா சேர்க்கும் போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே சைடில் ஒதுக்கி விட்டுக்கோங்க. இதுலேருந்தே கொஞ்சம் ஆயில் பாருங்கள் செப்பரேட் ஆகி வருது. இதிலே நம்ம முட்டையை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுறலாம். அப்போ வந்து முட்டை நல்லா உதிரியாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி மேலேயே முட்டை ஆட் பண்ணிடாதீங்க. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிடலாம். முட்டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக இது மேலே பெப்பர் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா தான் வெங்காயம் தக்காளியோடு நம்ம சேர்த்துக்கணும். உங்களுக்கு பெப்பரோட ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்ததாக இப்போ நம்ம வேக வச்சுருக்க மேக்ரோனி பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 2 பிஞ்ச் அளவு கரம் மசாலா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு எக் மேக்ரோனி பாஸ்தா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.